ஹலோ. ஏன்னா வடிவேல் கேட்குற மாதிரி துபாயா ஷார்ஜாவான்னு பார்க்குறீங்களா? எதுவும் இல்லை, நம்ம பண்ரூட்டில் தர்கா கோயில் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தர்கா ரொம்ப அழகாக இருக்கும், லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எல்லா வருஷமும் இங்கே வருவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. பண்ரூட்டில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் வர ஆத்தருனாலும் ஆகஸ்ட் மந்தில் வர இந்த தர்கா கோயில் திருவிழாவையும் யாரும் மிஸ் பண்ணவும் மாட்டாங்க. எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்த்துருவாங்க. நானும் இந்த தடவை வந்து பார்த்துட்டேன், நீங்களும் வந்து கண்டிப்பாக பார்த்துடுங்க. பண்ருட்டி மக்கள் யாராவது இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் போயிருந்தீங்களா இல்லையான்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தர்கா கோயிலில் வந்து தர்கா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கடத்தரு தான். இங்கே வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லேருந்து மாலில் கூட கிடைக்காத க்யூட்டான திங்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற கிட்ஸ் ஐட்டம்லேருந்து நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கும். சின்னதாக ஒரு பர்ச்சேஸை முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற ராட்டினத்துலேருந்து நம்ம பெரியவங்க விளையாடுற ஜெயிண்ட் வீல் வரைக்கும் எல்லாமே இருக்குது. என்ன காசை கொஞ்சம் கூடுதலாக கொண்டு வாங்க, ஏன்னா 50லேருந்து மேக்ஸிமம் 100 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. நம்ம ஆதின எதையும் உள்ள அவன் சைஸ்க்கு ஓட்டுற எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். சின்ன சின்ன ஹெலிகாப்டர்லேருந்து அவன் சைஸுக்கு போகிற ட்ரெயின் வரைக்கும் எல்லாத்தையும் போயிட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணோம்னா ஃபுட் கோர்ட் தான். இங்கே எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் அதே மிளகா பஜ்ஜி, பாவ் பஜ்ஜி, அப்புறம் வந்து இது காலிஃப்ளவர் பக்கடான்னு எல்லாமே இருந்துச்சு. ஒரு இது சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரே டயர்டு, அதனால் இதுக்கப்புறம் வீட்டில் போய் சமைக்கிறது, ஆட்டோ ஆலிஃப்க்கு விட்றான்னு விட்டு போயிட்டு சாப்பிட்டோம். எனக்கு இங்கே பண்ரூட்டில் பிடிச்ச ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இது. இங்கே சிக்கன் ரைஸ், ஷவர்மா, தந்தூரி எல்லாமே நல்லாயிருக்கும். என்ன வீக்கெண்ட் கொஞ்சம் கும்பலாக இருந்தது. அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்து செட்டில் ஆகி நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. இங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து போகிற இடம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபவுண்டைன் இருக்கும், அங்கே கலர் ஃபிஷஸ் இருக்கும். அதை அவர் பார்த்து கொஞ்சம் நேரம் ரசித்தார். நெக்ஸ்ட்டு சாப்பிட்றது சரிங்களா, அது பக்கத்துலேயே 2 ஊஞ்சல் இருந்துச்சுங்களா, அதில் உயரமாக கொஞ்சம் நேரம் ஆடிட்டு போதுண்டா அப்பா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். இனிதே இந்த இரவு முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து இதை மாதிரி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ்.